இது திருவண்ணாமலை தேர் நல்லா அற்புதமா உலக பிரசித்தி பெற்றது. இது வேற கேட், வெஸ்ட் கேட்டா? கிரிவலம் இப்படியே போனா கிரிவலம் இப்படியே வா. பக்கத்துல ஒரே சைடு. வணக்கம் வியூவர்ஸ், என் பேர் யசோதா. நான் திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு ஒரு நிறைய மாதங்களுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் இருக்குது. அது எப்போதுமே திருவண்ணாமலை எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது. அது போகணும், அங்கே போயிட்டு ஒரு ப்ரேயர்ஸ் பண்ணணும், அவர்கிட்ட கும்பிடணும், அது வந்துக்கிட்டே இருந்தது. எனக்கு ஒரு காட்சியாக வந்துக்கிட்டு இருந்தது அந்த டெம்பிள். நான் திருவண்ணாமலைக்கு போய் ஒரு 1994-96 அந்த டைமில் தான் நான் டூர் வழியாக நான் அந்த கோயிலை பார்த்துருக்கேன். அந்த டைமில் சும்மா ஒரு டூரிஸ்டாக தான் நான் போயிருக்கேன். இப்போ இந்த டைமில் இது செகண்ட் டைம் சொல்லலாம். ரெண்டாவது முறையாக நான் இந்த கோயிலுக்கு காலடி வச்சுருக்கேன். அது அவரு தான் செயல் எல்லாமே. அவர் தான் என்னை கூப்பிட்டுருக்காரு, அவரு தான் என்னை அங்கே வர சொல்லியிருக்காரு. அது எப்படி வர சொன்னாருன்னு நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு இன்விடேஷன் கிடச்சிது. ஒரு ஜெயம் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்லேருந்து ஒரு கிராஜுவேஷன் டே வச்சுருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த டைமுக்கு எனக்கு அப்படியே சூட் ஆகிடுச்சு. அது திருவண்ணாமலை ஒரு பேஸாக வச்சுட்டு அந்த காலேஜுக்கும் கிராஜுவேஷன் டேக்கும் அட்டெண்ட் பண்ணுறதுக்கும் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அங்கே திருவண்ணாமலைக்கும் நம்ம போயிட்டு காலையில் விடிய காலையில் ஒரு 6:30 நான் கோயிலுக்கு போயிட்டு நான் அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கினேன். அந்த டைமில் போகும்போது நல்லா எல்லாம் ஒரு ஃபுல்லாக ஒரு அந்த கோயிலை சுற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து நான் திருவண்ணாமலைக்கு போகணுன்ட்டு ஆசையாக இருந்தது. அவரு தான் அந்த அழைப்பு கொடுத்தாரு, அவரு தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்தது. நான் எல்லாமே செயல்படுத்தினேன். அந்த திருவண்ணாமலை ஒரு 66 உயரம் அந்த டெம்பிள் ஹைட்டு. அது ஒரு ஒன் ஆஃப் த பஞ்சபூதம் அக்னி கோயில். நீங்கள் நிச்சயமாக திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நீங்கள் நிச்சயமாக வரணும். அது நல்ல ஒரு கோயில், ஒரு அக்னி ஆகின ஒரு இடம். அங்கே இருக்கிறவர் ஒரு லிங்கம்ல தான் நீங்கள் அவரை பார்க்கலாம். அது போன்று அடுத்தது நீங்கள் அந்த கோயிலில் நீங்கள் சுற்றி வரணும். அது ஒரு பரிகாரம் தான். நீங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரலாம். அடுத்தது நீங்கள் கிரிவலம். கிரிவலம் நல்ல ஒரு 14 கிலோமீட்டர் நடந்து நீங்கள் சுற்றி வரணும். கிரினா மலை, வலம்னா நீங்கள் சுற்றி வர்றது, அதுதான் ஒரு கிரிவலம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த சுற்றி போகும்போது அந்த 14 கிலோமீட்டர்ஸில் நிறைய ஷாப்ஸு அது எல்லாம் இருக்குது. அன்னதானம்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா, இல்லை ஒரு ஹெல்த் கண்டிஷனோட வரீங்கன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். பிகாஸ் அது 14 கிலோமீட்டர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் அவர் ஒன்றும் கோச்சிங் பண்ணுறாரு, நீங்கள் ஹெல்த் கண்டிஷன் தான் ரொம்ப பார்த்துக்கணும்.
ஸோ நீங்கள் இந்த ஹெல்த் கண்டிஷனோட வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். பட் மற்றவங்க நீங்கள் வந்து நோன்பு எடுத்துட்டு நீங்கள் வரலாம். 40 நாள் 2 மாதம் ஒரு நோன்பு எடுத்துட்டு, நோன்பு எடுத்தாக்கா ஃபுல் டே ஃபாஸ்டிங்னு அர்த்தம் இல்லை. ஒரு நேரம் சாப்பாடு கூட நீங்கள் எடுத்துட்டு நோன்பு எடுக்கலாம். அதை எடுத்தால் உங்களுக்கு நல்லா உங்கள் உடல் உயிர் எல்லாமே ஒரு ஏன்னோ அந்த டாக்ஸின்லாம் ஃபுல்லாக உங்கள் பாடியிலேருந்து எல்லாம் வெளியாயிடும். அது மட்டும் இல்லை, ஃபுல்லாக உங்கள் உயிர் கூட எல்லாமே ஒரு ஒரு கிளென்சிங், ஒரு பியூரிஃபிகேஷன் எல்லாம் ஆகிட்டு, அப்போ நீங்கள் அவர்கிட்ட போகும்போது அந்த எனர்ஜி நீங்கள் டேக் பண்ணுறதுக்கு அது ஒரு சுலபமாக ஆயிரும். நீங்கள் நோன்பு எடுக்காமல் போனீங்கன்னா அந்த எனர்ஜி லெவலுக்கு நீங்கள் அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் இல்லை. ஸோ அதனால இது ஒரு ஒரு ரெக்கமெண்டேஷன். நீங்கள் போகும்போது இதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ். நீங்கள் நோன்பு எடுத்தாக்கா பௌர்ணமி நேரத்தில் வந்து அப்போ தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கிரிவலம் வந்து சுற்றி வருவாங்க. நாங்கள் போன டைமில் வந்து ஃபுல்லாக ஒரு மலையாக இருக்குது. நீங்களே அந்த பேக்ட்ராப்பில் பார்க்கலாம். அவ்வளோ மலையில் அவ்வளோ பக்தர்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. மழை இருக்கிறதுனால அவங்க வந்து நிப்பாட்டல. அவங்களோட கிரிவலம் முடிக்கணும்னு சொல்லி அவங்க கண்டினியூ பண்ணி அந்த ரெயின் கோட் போட்டாலும் கூட நம்ம நடந்து போயிட்டு அந்த கிரிவலத்தை முடிக்கணும்ன்ட்டு அவங்க அவசியமாக ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு வர்றாங்க. அந்த போகிற வழியிலலாம் நீங்கள் சித்தர்கள், அம்மா அப்பா அந்த ஸ்தானத்தில் அவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்களெல்லாம் கவனிச்சுட்டு நீங்கள் போகலாம். அந்த கிரிவலம் முடிச்ச பிறகு நீங்கள் கடைசியாக வந்து அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் வரலாம் கோயிலுக்கு. இதுவரை உங்களுக்கு ஒரு ஆர்வமும் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் திருவண்ணாமலை போனீங்கன்னா இது நிச்சயமாக நீங்கள் வந்து அண்ணாமலையாரை பார்க்கணும். அம்மனும் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு தரிசனம் நீங்கள் வாங்கணும். இரண்டும் ஒரு ஆற்றல் தான். ரெண்டு பேரா நீங்கள் பார்க்குறீங்க, சிவன் சக்தி. போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட அனுபவம் காசி விஸ்வநாத்தில் எப்படி ஆச்சு, எப்படி சிவன் எனக்கு ஒரு வகையாக ஒரு அனுபவம் கொடுத்தாருன்ட்டு. கம்போடியாலையும் ஒரு அனுபவம் கொடுத்தாரு. அதே மாதிரி அதே அனுபவம் இந்த தடவை எங்களுக்கு கிடைச்சது. நம்ம டீம் ஃபுல்லாக போயிருந்தோம் திருவண்ணாமலைக்கு. ஒரே நம்ம கிரிவலம் சுத்த போகிற நேரத்தில் அந்த டைமில் ஃபுல்லாக மழை வந்துருச்சு. இந்த மழை நீங்களே பார்க்கலாம். பின்னால் நம்ம பேக்ட்ராப்பில் எவ்வளோ மழை கொட்டுது. அவர் அந்த ஆசீர்வாதம் கொடுக்குறாரு நம்மளுக்கு. இந்த கிரிவலத்தை கம்ப்ளீஷன் பண்ணுறதுக்கு திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு அவரோட மிரக்கல், அவரோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சது. இதோட உங்களுக்கு ஆர்வம் இப்போ வந்திருக்கோம். நீங்களே இது வந்து உங்களுக்கு ஒரு அனுபவமாக நீங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு போயிட்டு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக உங்கள் லைஃப் அப்படியே கம்ப்ளீஷனில் அவர் கூட்டிகிட்டே போயிட்டே இருப்பார். நீங்கள் எதுக்குமே நீங்கள் கவலைப்படக்கூடாது. சிவனும் சக்தியும் இருக்கும்போது நீங்கள் எதுவுமே கவலைப்படக்கூடாது. இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.